2 வருஷம் ஆச்சு. 2024ல் கோட் ரிலீஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் கழிச்சு நாளைக்கு தளபதி விஜயோட லாஸ்ட் மூவி ஜனநாயகன். அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஸ்டான்சஸ், விஜயோட ரசிகர்கள்னு இருக்காங்கல்ல, அவங்க 2 வருஷமாக பார்க்குறதுக்காக தளபதியை பெரிய தேட்டரில் செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாளைக்கு ஒரு வருத்தத்தோட this is the last movie that he is going to act. ஸோ அப்படின்னு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் கில்ட் ட்ரிப் பண்ணலாமாடா? நேஷ்னல் இஷ்யூ தான், நோபலான காஸ் தான், நீட்டுக்காக போராடுறாங்க, அதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஜனநாயகன் கொண்டாடுறீங்க அப்படின்னு அவங்கள கில்ட் ட்ரிப் பண்ணி நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். பண்றது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அதை நீ எல்லாம் இம்போஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கே தோணுச்சுன்னா பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க என்ஜாய் பண்றதை நீ ஏன் கில்ட் ட்ரிப் பண்றன்னு எனக்கு புரியல. அதாவது 20 நாளா ஃபாஸ்ட் பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய பேர் பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் வச்சு அது டிஃப்ரெண்டான இஷ்யூஸ். பட் 20 டேஸா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 20 டேஸ்ல ஃபுட்பால் இஷ்யூ ஸ்பெயின், மெஸ்ஸி, ரொனால்டோ, அர்ஜென்டினா அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க, போர்ச்சுகல்னு. அப்பெல்லாம் உங்களுக்கு பேட்ரியாட்டிசம், பயாஸ்டு ஒப்பீனியன்ஸை வைக்க முடியல. சரி, அதை விடுங்க. இப்போ ஒடிசி, கிறிஸ்டோபர் நோலனோட படம் வரும்போது ஆஹா நோலன் இந்த மாதிரி அந்த மாதிரி, ஒடிசி இந்த படம் அந்த படம் அப்படி ஹைப் எடுத்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பயாஸ்டு ஒப்பீனியன் வரல, அந்த கில்ட் ட்ரிப் பண்றது வரல. சரி, இதுக்கப்புறமும் ஸ்பைடர்மேன் வரும், அப்பவும் நீங்க கொண்டாடதான் செய்ய போறீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த கில்ட் ட்ரிப் பண்ண தோணாது. ஜனநாயகன் படம் வரும்போது மட்டும் கில்ட் ட்ரிப் பண்ண தோணுதுன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, உள்நோக்கத்தோட நீங்க பண்ற ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. கடைசி படம் எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுங்க. சேஃபா, ஹாப்பியா, யாரையும் புண்படுத்தாம ஜாலியா நீங்க பாட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டவன் கண்டதை சொல்லிட்டு தான் இருப்பான். நம்ம நாளைக்கு பண்டிகையை கொண்டாடுறோம்.